ஹலோ காய்ஸ், நம்ம வீட்டுக்கு குட்டீஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு டைம் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு gift தரலான்னு நம்ம தேடிட்டு இருந்தப்ப நம்ம கண்ணில் பட்டது தான் இந்த புக் ஃபெஸ்டிவல் ஷாப். முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ பாட்டி தாத்தாலாம் நம்மளை உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்றதில்ல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம குழந்தைங்க கையில் புக்கை பார்க்குறோமோ இல்லையோ, ஃபோன் கண்டிப்பாக பார்க்குறோம். ஃபோன் யூஸ் பண்ணுறது அதிகமானனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று தேடிட்டு இருந்தப்போ தான் இந்த ஷாப்க்கு நம்ம கண்ணில் பட்டுச்சு. நம்ம மொபைலுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குறதுல ஒரு டிராயிங் புக்கோ அது மாதிரி ஆர்டிக்கல் வாங்கி தரலான்னு தேடிட்டு இருந்தேன். அந்த கார்ட்டூன் புக்ஸு, அந்த டிராயிங் புக்ஸ் அது மாதிரி இருக்கான்னு பார்க்கலான்னு உள்ள வந்தது தான். வந்தப்போ தான் தெரிஞ்சு ஏன்னா புக்கில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஈரோடு பிரஃப் ரோடு சிஎஸ்ஐ ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஸ்டைல் யூனியனுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃபுல் வீடியோ போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 30/12/2023 29/12/2024 2 மாதம் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த புக் வாங்குற எல்லாருக்குமே 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எந்த புக் எடுத்தாலுமே. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் அது மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு புக் வாங்குற ஹோல்சேலாக வாங்குற எல்லாத்துக்குமே 20% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு கிடைக்காத நீங்கள் புக்கு தேடிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கல வெளியில் எங்கேயுமே நீங்கள் கிடைக்காத எந்த புக்காக இருந்தாலுமே இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த புக்கை 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வித் அந்த 10% டிஸ்கவுண்டோடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உலக தமிழ் களஞ்சியங்கள், சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரை, வாழ்க்கை வரலாறு போல 1000க்கு மேலே டைப் ஆஃப் புக்கு இங்கே கிடைக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாம். அப்படியே நம்ம அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு கூட இருக்குது, வந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க, நிறைய புத்தகம் இருக்குது, வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய புத்தகம் படிக்கிறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நவீன உலகத்தில் புத்தகம் படிக்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. புத்தகம் படிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க. மன அழுத்தம் குறையும், அறிவு வளரும், அது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். மன அழுத்தம் எப்படி குறையும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தனிப்பட்ட வேலையில் நம்ம தனிப்பட்ட நிறையா பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு, மன கஷ்டம், டிப்ரெஷன் என்னென்னமோ இருக்குது. அது இருக்கிறப்ப நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரப்ப உங்களுக்கு எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் ஒரு தலை சிறந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கிற மூலமாக அதுலேருந்து நீங்கள் மன அழுத்தத்தை குறைக்க முடியும்னு நிறையா ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதனால் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு டெய்லியும் படிக்கிற பழக்கம் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் அறிவு கூட வளரவங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு புத்தகத்துலேயும் நீங்கள் ஒன்று ஒன்று கற்றுக்கலாம். நமக்கு ஏகப்பட்ட தகவல்கள் ஏகப்பட்ட புத்தகங்கள் மூலிமா நமக்கு கிடைக்கும். நமக்கு பிரெயினில் ஏகப்பட்ட ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது எப்போ உங்களுக்கு உதவும்னா, நீங்கள் சரியான டைமில் நீங்கள் யோசிக்கிறப்போ அந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும், யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் புத்தகம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம தனுஷ் சார் சொன்ன டைலாக் தாங்க, உங்ககிட்ட பணம் இருந்தால் பிடுங்கிக்குவாங்க, பொருள் இருந்தாலும் பிடுங்கிப்பாங்க, ஹெல்த்து உடல்நிலை கூட போனால் கூட வராது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு அறிவு அதை மட்டும் யாருமே எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக புத்தகம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் புத்தகம் படிக்கிறது இல்லாமல் உங்க கூட இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, என் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒரு என்கரேஜ் கொடுங்க. புத்தகம் படிக்கிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக கூட இருக்கலாங்க. புத்தகத்தை படிக்க நீங்களும் ரெஃபர் பண்ணுங்க, நீங்களும் படிங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சிறுகதைகள் இருக்கு, நாவல்கள் இருக்கு, கட்டுரை இருக்கு, ஏன் வாழ்க்கை வரலாறு எவ்வளவோ இருக்குது, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் பாரதிதாசன் பாடல்கள் இருக்கு, ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின புத்தகம் இருக்கு, நீதி கதைகள், ஏகப்பட்ட புத்தகம் இருக்கு. ஒவ்வொரு புக்கா பார்க்கலாம் வாங்க. மாவீரர் அலெக்சாண்டர், ஜூலியர் சீசர், அறிவும் அறிவியலும், நெப்போலியன், காமராஜர், அப்துல் கலாம் பற்றினது, மகாத்மா காந்தி, மகளிர் மேம்பாடு, ஏகப்பட்ட புத்தகங்கள் இங்கே கிடைக்குதுங்க. வந்து புத்தகத்தை படி. விவேகானந்தரோட பொன்மொழிகள், வைரமுத்து சார் எழுதிய சிறுகதைகள் எல்லாமே இருக்குங்க. ரத்த தானம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா படிக்கலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லெனின் அவரை பற்றிய புக்கு, லெனின் எனும் மனிதர் அவரை பற்றிய புக்கெல்லாம் இருக்குங்க. ராமசாமி எழுதிய விடாது கருப்பு, பெரியாரோட நாடகம் 5 இது கலந்தது இதில் இருக்கு. சுற்றுச்சூழல் கட்டுரைகள், அதே மாதிரி பயிர் நூலகம், இருட்டின் நுயிர், ஏகப்பட்ட புத்தகம் இருக்குங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்குதோ எடுத்து படிங்க, வாங்குங்க, டெய்லியுமே படிங்க.
லட்சக்கணக்கான புக் இருக்குங்க. நீங்க இங்க தான் வந்து வாங்கணுங்கிறதுக்கு இல்ல. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்தந்த ஊர்லயும் வருஷம் புத்தக திருவிழான்னு போட்டுட்டு தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்கிறது பிடிக்கும்னா வருஷம் புத்தக திருவிழாவுக்கு போங்க, புத்தகங்கள் வாங்குங்க. உங்களுக்கு பரிசளிக்கிற மாதிரி இந்த gift கொடுக்குற மாதிரி இருந்தால் புத்தகங்கள் கூட கொடுக்கலான்னு நிறையா அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எத்தனை நாளா கடை போட்டிருக்கீங்க? 30/12/2023 2 மாதம் தொடர்ச்சியா 2 மாதம் பிப்ரவரி வரலாம் நடக்கும். எல்லா புக்குமே அதனால கிடைக்குங்களா? எல்லா புக்கும் கிடைக்கும். ஜென்ரல் புக்கு எல்லாமே கிடைக்கும். நாவல், கதை, அப்புறம் இறையன்பு சார் புத்தகம், வைரமுத்து சார் புத்தகம், அப்புறம் ஸ்டாலின் விசேகரன் சார் புத்தகம் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் ஆன்மீகம், அப்புறம் இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் கிடைக்கும். என்ன தேவையோ அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்க தயாரா இருக்கும். இது எதாவது ஆஃபர் போயிட்டு இருக்காங்க புத்தகம் எடுக்கிறவங்களுக்கு? 10% எப்பொழுதும் உண்டு. அது பள்ளி, கல்லூரி, ஸ்கூல், காலேஜுக்குன்னா அவங்களுக்கு தகுந்த டிஸ்கவுண்ட் சேர்த்து கொடுப்போம். வருஷம் இதே இடத்துல போட்டுட்டு இதே இடத்துல போடும். இது 38வது வருஷம். 38 வருஷமா? ஆமா 38 வருஷம் ஒரே இடமா பிரப் ரோட்ல. இதே இடத்துல. ஆமா எப்பயுமே டிசம்பர் ஜனவரி போடுவீங்களா? டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அப்படி அந்த கணக்குல வரும். இப்ப லேட்டா ஆரம்பிச்சதுனால பிப்ரவரி 29 வரலாம் நடக்கும். கடை வந்து எங்க இருக்குங்கன்னா இங்க சரியா பாத்தீங்கன்னா பிரப் ரோடு, இது வணிக வரி வளாகம் முன்புறம் வெளியில. ஆமா சிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்துல, கிரவுண்ட் பக்கத்துல. ஆமா என்ன புக்கு தேவையோ வந்து இது பண்ணாங்கன்னா அவங்களோட இது இருந்துச்சுன்னா நாங்க வாங்கி என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து தயார். சரிங்க. டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுப்போம். ஓகே, தேங்க்யூங்க. இது பார்த்தீங்கன்னா மார்க்சிக்ஸ் கலை சொற்கள், மார்க்ஸ் எம் எஸ்வி ராஜாதுரை எழுதியிருக்காரு. இந்த புத்தகம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான புத்தகம். இது படிக்கிறதுல ஏகப்பட்ட இது இருக்குன்னு சொல்றாரு. புக்கு ஃபெஸ்டிவல் நடத்துகிறவர். டைம் இருக்கும்போது வாங்கி படிங்க. அதே மாதிரி நம்ம ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு எழுதிய வைய தலைமைக்கொள் அந்த புத்தகம் கூட இங்கே இருக்குது. நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஏகப்பட்ட பேருக்கு இருக்காங்க இன்னமும். அவர் எழுதி இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஏழாவது அறிவுன்னு ஒரு எழுதிக்கார். 3 பாகங்களாக கிடைக்குது. ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு அவர் எழுதிய புத்தகம் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம். மார்க்சிஸ்ட் கலை சொற்கள் எஸ்பி ராஜாதுரை எழுதியிருக்காரு. இறையன்பு எழுதிய இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மைய தலைமைக்குள் ஐஏஎஸ் அதிகாரி அவர் எழுதின புத்தகம் தான் இதுவும். இந்த புத்தகமும் அவரே எழுதியிருக்காரு. 7வது அறிவு 3 பாகங்களாக வருது இந்த புத்தகம். இந்த புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது. உங்கள் நூலகம், காக்கை சேர்கடியிலே, அந்திமலை, இந்த வானத்தை போலன்னு நம்ம விஜயகாந்த் அவரோட இது பற்றி புக்கெல்லாம் வந்திருக்குங்க. இந்த இறையன்பு அவர் புதுசாக எழுதின புத்தகம் இறையன்பு எழுதி என்ன பேசுவது எப்படி பேசுவது அந்த புத்தகமும் இங்கே கிடைச்சிட்டு இருக்கு. நியூ செஞ்சுரி புக் வந்து இது நிறுவனம் வந்து இது வெளியிட்டிருக்காங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா 20 தொகுப்பெல்லாம் கிடைக்குது. 7500 பக்கங்கள், 9000 ரூபாய். வெளியிட்ட ஆஃபராக பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். 20 தொகுதிகள் சேர்ந்த ஒரு புத்தகம், 7500 பக்கம் இருக்குது. படிக்க விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கிக்கிங்க. மறுபடியும் லொக்கேஷன் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அமைப்பாளர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புத்தக ஃபெஸ்டிவல், புத்தக திருவிழா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பிரஃப் ரோடு சிவரஞ்சினி ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஸ்டைல் யூனியன் ஷோரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ஓப்பன் ஆகிருக்குங்க. வந்தீங்கன்னா புத்தகம் வாங்குற ஐடியாவில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து புத்தகம் வாங்கிக்கலாம். இல்லைனாலும் நம்ம ஊரில் ஆகஸ்ட் மாதம் வந்து புத்தக திருவிழான்னு பெருசாக போடுவாங்க. வவுசி பார்க்கில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சூளையில் போட்டுட்ருக்காங்க. அந்த புத்தக திருவிழாவுக்கு கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வர முடியாதவங்க, இப்போ ஐடியா இருக்கவங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க. இந்த புத்தக திருவிழாவோட இடத்த வந்து நான் லொக்கேஷனில் கீழே பின் பண்ணுறேன். யாராவது வர ஐடியா இருந்தால் லொக்கேஷனை பார்த்து வாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரும் கீழே கொடுக்குறேன். ஏதோ புத்தகம் வேணும் அப்படின்னாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. சூஸ் ஏ குட் புக் இஸ் லைக் சூஸ் யுவர் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்துல் கலாமுக்கு பிடிச்ச 3 புத்தகங்கள் அவர் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. அந்த புத்தகங்கள் 3 உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் அப்துல் கலாமுக்கு பிடித்த 3 புத்தகத்தை நீங்களும் ட்ரை பண்ணி படித்து பாருங்கள். அதில் மொதல் புக் பார்த்தீங்கன்னா லெனின் வாட்சன் எழுதின லைட் கேம்ப். இது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா 1951 இந்த புக் வந்து
ஆத்தர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து 1953 இந்த புக்கை படிக்க முறையாக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை ஒரு முறை இல்லை பல முறை அவர் படிச்சிருக்கேன்னு, அவரோட லைஃபையே மாற்றின புத்தகம்னு இதை அடிக்கடி சொல்லியிருக்காரு. 2வது புத்தகம் நம்ம தமிழ் புத்தகம் உலக பொதுமறை ஐயன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தாங்க. இதுல அவர் படிச்சதுல பாத்தீங்கன்னா குரான் படிச்சிருக்காரு, பைபிள் படிச்சிருக்காரு, கீதா படிச்சிருக்காரு. 3யுமே படிச்சது. அவருக்கு ஒரு சிறந்த மனிதனா வாழ என்னென்ன தேவையோ அத்தனையும் சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். இது அவரோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் புக்னு ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்காரு. இது ஒரு ரோல் மாடலா இதுல இருந்து அவர் நிறைய இதுல இருந்து கத்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. 3வது புத்தகம் பாத்தீங்கன்னா மேன் தி அன்நவ். இது மனிதன் உடல்நிலையை பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகம். ஒவ்வொரு மனிதனும் தான் உடம்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இந்த புத்தகம் அலெக்ஸ் கேரல் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை. இது அவர் பல முறை படிச்சிருக்காருன்னு நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் அவர்கள். நானும் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களும் ஆரம்பிங்க. உங்கள் ஃபேமிலியிலையும் குழந்தைகள் எல்லாத்துக்குமே புத்தகம் படிக்க சொல்லுங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் படிங்க, நைட் டைம் படிங்க. புத்தகம் படித்தா கூட சில பேருக்குலாம் தூக்கம் வரும். அப்படி கூட இது உதவும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாட்டா பை பாய்.